அலைக்கும் சலாம் வ ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு உமேரா. ஏன் சஃப்ரின் சலாமே இவ்வளோ சோகமா சொல்ற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை உமேரா. இல்லையே, உன்னை பத்தி எனக்கு தெரியுமே. என்னன்னு சொல்லு சஃப்ரின். எப்போதும் எங்க அப்பா என்னை திட்டிகிட்டே இருக்காங்க, எங்க அம்மா கூட திட்ட மாட்டேன்றாங்க தெரியுமா? இதுதான் உன் பிரச்சனையா? நீ என்ன அம்மா பக்கமா? எனக்கும் எங்க அம்மாவை பிடிக்கும், ஆனா நான் எங்க அப்பாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். நீ என்ன இப்படி சொல்ற? அல்லாஹ் குரான்ல லுக்மான்ல 14வது வசனத்துல அவனுடைய தாய் பலவீனத்துக்கு மேல் பலவீனமான கர்ப்பத்தில் அவனை சுமந்தாங்க அப்படி சொல்லியிருக்காங்கல்ல. இப்ப தாய் தானே சிறந்தவங்க. நீ குரான் வசனம் இப்படி கேள்விப்பட்டியா? நான் ஹதீஸ்ல கேள்விப்பட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மகன் தன் தந்தைக்கு எதை கொடுத்தாலும் ஈடாக முடியாது. அவன் தன் தந்தையை அடிமையாக கண்டு அவரை விலைக்கு வாங்கி விடுதலை செய்தாலே தவிர அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தந்தை தானே சிறந்தவங்க. இன்னும் ஒரு தாய் தன் கர்ப்பத்தில் இருக்கும் போதே சுமக்குறாங்கல்ல, இப்ப தாய் தானே சிறந்தவங்க. ஒரு தாய் தன்னோட குழந்தைய 10 மாசம்தான் கஷ்டப்பட்டு தன்னோட கருவுல சுமக்காங்க. ஆனா ஒரு தந்தை தன்னோட மனைவியையும் தன்னோட குழந்தைகளையும் காலம் முழுக்க தன்னோட நெஞ்சில சுமத்து வாழ்றாங்களே, அப்ப தந்தை தானே சிறந்தவங்க. ஒரு தாய் தன் பிள்ளைகள் கர்ப்பத்தில் இருக்கும்போது மெதுவா நடப்பாங்க, தூங்கும்போது திரும்பி திரும்பி படுக்காம ஒரே பக்கமாவே படுத்திருப்பாங்க. அப்ப தாய் தானே சிறந்தவங்க மேரா. இன்னும் நம் தூதரிடம் தோழமை கொள்ள தகுதியானவர்கள் யார் என்று கேட்கும்போது முதலாவதா தாயின் தான் சொன்னாங்க, இரண்டாவதா தாயின் தான் சொல்றாங்க, மூன்றாவதா தாயின் தான் சொல்றாங்க, நான்காவது கேட்கும்போது தானே தந்தை என்று சொல்லி காட்டுறாங்க. அப்ப தாய் தானே சிறந்தவங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மகன் தன் தந்தையை திட்ட வைக்கும் அளவுக்கு நடந்து கொள்வது பெரும் பாவத்தில் ஒன்றுன்னு சொல்றாங்க. தோழமை கொள்ள தகுதியுடைய தாய் தான், ஆனா ஒரு மகன் தன் தந்தையை திட்ட வைக்கும் அளவுக்கு நடந்து கொள்வது பெரும் பாவத்தில் ஒன்று தானே. அதை அல்லாஹ் நாடினால் தானே மன்னிக்க முடியும். அப்ப தந்தை தானே சிறந்தவங்க. ஒரு தாய் தன் தாய் பிள்ளைகளை பார்க்கும் போதெல்லாம் மனதுக்குள்ளேயும் வாய் விட்டு தன் பிள்ளைகள் நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் தானே துவா செய்யறாங்க. அப்ப தாய் தானே சிறந்தவங்க. நம்ம நல்லா வாழணும்னு உள்ளார்ந்த முறையில கவலைப்பட்டு நமக்காக அல்லும் பகலும் உழைக்கிறது நம்ம தந்தை. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் திருப்தியில் தந்தையின் திருப்தி உள்ளது, அல்லாஹ்வின் அதிருப்தியில் தந்தையின் அதிருப்தி உள்ளதுன்னு சொல்றாங்க. அப்ப தந்தை தானே சிறந்தவங்க. தாயின் காலடியில தான் சொர்க்கமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கருவறையில இருக்கும்போது நம்மளுக்காக அவங்க தானே துவா செஞ்சிருப்பாங்க. அப்ப தாய் தானே சிறந்தவங்க. ஒரு தாய் தன்னோட கருவில் இருக்கும்போது குழந்தைக்காக மட்டும்தான் துவா செய்வாங்க. ஆனால் தந்தையோ தன்னோட மனைவிக்காகவும் தன்னோட குழந்தைக்காகவும் 2 பேருமே நல்லா இருக்கணும்னு தானே துவா செய்யறாங்க. அப்ப தந்தை தானே சிறந்தவங்க. இல்ல தாய் தான் சிறந்தவங்க. இல்ல தந்தை தான் சிறந்தவங்க. இல்ல தாய் தான் சிறந்தவங்க. இல்ல தந்தை தான் சிறந்தவங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. அலைக்கும் அஸ்லாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. ஜெசிமா, என்னாச்சு? 2 பேரும் பெரிய வாக்குவாதமா பேசிட்டு இருக்கீங்க போல. எது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜெசிமா. சஃப்ரின் ரொம்ப சோகமாக இருந்தாலும் அதான் என்னன்னு கேட்டேன். உடனே அவ சொன்னா தாய் தான் சிறந்தவங்கன்னு சொன்னா. நான் சொன்னேன் தந்தை தான் சிறந்தவங்க சொன்னேன். இதுலேயும் எங்களுக்குள்ள பெரிய வாக்குவாதம் ஆயிடுச்சு ஜெசிமா. ஆமாம், இதே பிரச்சனை தான் எல்லாருக்கும். உங்களுக்கு இந்த பிரச்சனை தானா? சரி, நான் உங்கள்ட்ட ஒன்று கேட்குறேன், சொல்கிறீங்களா? நம்மளுக்கு 2 கண்ணு இருக்குல்ல, அந்த 2 கண்ணில் ஒரு கண்ணு இல்லாமல் இருந்தால் எப்படி வாழ முடியும்? எப்படி இருக்க முடியும்? அது எப்படி ஜெசிமா இருக்க முடியும்? 2 கண்ணுமே நமக்கு முக்கியம் தானே. அதே மாதிரி தான் நம் தாயும் தந்தையும் 2 பேருமே நமக்கு முக்கியம். நமக்கு எப்படி 2 கண்ணு இருப்பது தான் சிறந்ததோ, நம் தாயும் தந்தையும் அதே போல் சிறந்தவர்கள் தான் எப்போதுமே. சரி, நம்ம ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸு என்னன்னா, நம்மளுடைய அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான செயல் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான செயல் 2 இருக்குது. அது என்னன்னா, உரிய நேரத்தில் தொழுவதும் பெற்றோர்களுக்கு நன்மை செய்வதும் தான் சொல்லி காட்டுறாங்க. இதில் கூட இந்த ஹதீஸில் கூட நம்ம ஒன்று புரிஞ்சுக்கலாம். தாய்க்கு நன்மை செய், தந்தைக்கு நன்மை செய்யன்னு வரல, பெற்றோர்களுக்கு நன்மை செய்யும் தான் சொல்லி காட்டுறாங்க. இதுதான் அல்லாஹ்வுக்குமே மிக விருப்பமான செயல்னு சொல்லி காட்டுறாங்க. சஃப்ரி, நீ எப்படி தாய் தான் சிறந்தவங்கன்னு சொல்கிற? நம்ம கருவறையில் இருக்கும்போதே நம்மளுக்காக துவா செய்யறாங்கல்ல, அதனால தாய் தான் சிறந்தவங்கன்னு சொல்கிறேன். இதுக்கு தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், 3 பேருடைய துவா உடனடியாக ஏற்றுக்கொள்வானா. யார் துவானா? அநீதம் இழைக்கப்பட்டவரின் துவாவும், பயணிகளின் துவாவும், நம் தாய் தந்தையர்கள் நம் பிள்ளைகளுக்காக கேட்கக்கூடிய துவாவும் உடனடியாக ஏற்றுக்கொள்வானா. இதில் கூட பாருங்களேன், நம்ம தாய் தந்தையர்கள் நம்ம எல்லாருக்குமே துவா கேட்கக்கூடியவங்களா தான் இருக்கிறாங்க. சஃப்ரி, நீ உங்கள் அப்பா திட்டினாங்கன்னு தானே சோகமாக இருந்த, பதிலுக்கு நீனும் அவங்கள திட்டிருப்பல. ஆமாக்கா. இதுக்கு தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், 17:23 வசனத்துல சொல்லி காட்டுறான், அவ்விருவரை நோக்கி நீ சீ என்று கூட சொல்லாதேன்னு சொல்லி காட்டுறான். ஆனா என்ன பண்றாங்க இப்போ உள்ளவங்க, நம்ம தாய் தந்தை ஏதாவது சொன்னாங்கன்னா பதிலுக்கு பேசக்கூடியவங்களா தான் இருக்கிறாங்க. அப்படி சொல்லாதேன்னு தான் அந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் வலியுறுத்தி காட்டுகிறான். இன்னும் நம்ம தாய் தந்தைக்கு என்னைக்காவது துவா செஞ்சிருக்கமா?
ஆமா ஜெசிமா, நம்ம துவா செய்வோமே. எப்படியெல்லாம் துவா செஞ்சுருக்கோம்? அவங்க நல்லா இருக்கணும்னு கேட்போம். இதை வந்து அழகிய முறையில் அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு துவாவை கற்று தந்திருக்கான். எப்படி சொல்லித்தரவா? ரப்பிர் ஹம்குமா கம ரப்பயானி சகீரா. இறைவா, நிச்சயமாக எங்களை அன்புடன் வளர்த்தது போல் அவ்விருவருக்கும் நீ அன்பு காட்டுவாயான்னு அழகா சொல்லி கொடுத்துருக்கான். இந்த துவாவை சொல்லியுமே இனிமேல் நம்ம துவா செய்யலாமா தாய் தந்தைகளுக்கு? செய்யலாம் ஜெசிமா. இப்போ சொல்லுங்க, தாய் சிறந்தவங்களா தந்தை சிறந்தவங்களா? பெற்றோர்களே சிறந்தவங்க ஜெசிமா. அல்ஹம்துலில்லாஹ், இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே. பெற்றோர்களுடன் வாழும் வாய்ப்பை பெற்ற பிள்ளைகளே, நீங்கள் அனைவரும் பாக்கியம் பெற்றவர்களே. இறைவனின் திருப்தியை பெறுவதற்கு உங்களுக்கு ஒரு அழகிய வாய்ப்பு கிடைக்கப்பட்டுள்ளது. யாருடைய திருப்தியை பெற போறீங்க? இறைவனின் திருப்தியை பெறுவதற்கு உங்களுக்கு அழகிய ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கு. அவர்கள் மரணித்த பிறகு கை சேதப்படுவதை விட அவர்கள் இருக்கும்போதே அவர்களுக்கு நன்றி கடன் செலுத்த தவறாதீர்கள். இது ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய இறுதியான ஒரு ஹதீஸ், எச்சரிக்கும் ஒரு ஹதீஸ். என்னன்னா, ஒரு ரசூலுல்லாஹ் வந்து கோபமாக இருந்தாங்கன்னா இப்படி தான் ஒருத்தவனை சொல்லி திட்டுவாங்களாம். அது எப்படின்னா, அவன் நாசமடையட்டும், அவன் நாசமடையட்டும், அவன் நாசமடையட்டும் 3 முறை சொன்னாங்க. அல்லாஹ்வின் தூதரை, அவர் யார் என்று கேட்கப்பட்டது. அதற்கு சொன்னாங்களா, யார் வயதான தாய் தந்தையோரில் இருவரையோ அல்லது இருவரில் ஒருவரையோ உயிருடன் பெற்று அவர்களுக்கு பணிவிடன் செய்வதன் மூலம் சுவனம் போகவில்லை அவன்தான் என்று சொல்லி காமிச்சிருக்காங்க. அப்போ இதில் கூட இந்த ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி காமிச்சிருக்காங்க? நம் தாய் தந்தைக்கு நன்மையை தான் செய்யணும்னு சொல்லி காட்டிடுறாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு சில பேர் தாய் தந்தையை ரொம்ப விலக்கி தான் வச்சுருக்காங்க. அப்படி ஒன்றும் சொல்லி காட்டல. நம்ம சுவனம் செய்யலைன்னா நம்ம நிரந்தரமாக போவது என்னது? நரகம்தான் சொல்லி காட்டுறாங்க. நம்ம செல்லும் இடம் நரகம்தான். இப்போ சொல்லுங்க, தாய் சிறந்தவங்களா தந்தை சிறந்தவங்களா? பெற்றோர்களே சிறந்தவங்க. இணை வைப்பா இப்போ நம்மளுடைய யாருடைய தாயோ தந்தையோ இணை வைப்பவர்களாகவே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அல்லாஹ் என்ன சொல்லி காட்ட, அவங்கள ஒதுக்கப்பட்டு ஒன்றும் சொல்ல காட்டல. அவங்கள வந்து கண்ணியமான பேச்சை பேசுங்கள்னா அல்லாஹ் வலியுறுத்தி காட்டுகிறான். இப்படி ஒரு அழகிய மார்க்கத்தில் நம்ம இருந்துக்கிட்டு தாய் தந்தையோருக்கு நன்மை செய்யாமல் இருக்கலாமா? நம்ம அனைவரும் எப்போதுமே தாய் தந்தையோர்களுக்கு நன்மை செய்பவர்களாகவே இருக்க வேண்டும். இப்போ சொல்லுங்க, தாய் சிறந்தவங்களா தந்தை சிறந்தவங்களா? பெற்றோர்களே சிறந்தவங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். திருமறையிலும் ஹதீஸ்களிலும் உள்ள